கேதார்நாத் ஒவ்வொரு இந்தியனின் கனவு. ஒரு ஆன்மீக பயணம் என்றால் கேதார்நாத், ரிஷிகேஷுக்கு சென்று வந்தால்தான் மனதில் ஒரு அமைதி. அதேபோல்தான் இந்தியாவில் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் இங்கு காட்சி தருகிறார். மலைப்பிரதேசம் இமயமலையில் இருக்கிறது. இங்கே நீங்கள் டெல்லியிலிருந்து ரிஷிகேஷ் அல்லது ஹரித்வார் செல்ல வேண்டும். ரிஷிகேஷிலிருந்து பஸ் அல்லது வேனில் நீங்கள் நேராக சோன் பிரயாக் பகுதிக்கு செல்ல வேண்டும். அங்கு ஏராளமான மடாலயங்கள், சிவ ஆலயங்கள், கோயில்கள் உள்ளன. இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கிக் கொள்ளலாம். அங்கு இருந்து நீங்கள் பஸ் மூலமோ ஜீப் மூலமோ தான் கேதார்நாத்துக்கு பயணம் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் சோன் பிரயாக்கில் உங்களுடைய ஆதார் அட்டையை கொடுத்து அதற்கான அடையாள டேக் கையில் கட்டுவது தருவார்கள், பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேதான் நீங்கள் கம்பூண்டி நடந்து செல்வதா, டோலியில் செல்வதா, குதிரையில் செல்வதா என்பதை பற்றி, ஹெலிகாப்டரில் செல்வதா என்பதை பற்றி முடிவு செய்ய இடம் கௌரிகுண்ட். இங்கிருந்து தான் நீங்கள் ஒரு வாளத்தை கடந்த பிறகு இதோ பாருங்கள், அந்த டேக், குதிரைக்கான பில் போன்றவற்றை கொடுப்பார்கள். இந்த டேக் கண்டிப்பாக ஆதார் அட்டை அவசியம் கொண்டு செல்ல வேண்டும். இங்கிருந்து நீங்கள் கம்பூண்டியும் நடந்து செல்லலாம். இளைஞர்கள், உடலில் வலுவுள்ளவர்களுக்கு இது சாத்தியம். முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்களுக்கு இது சாத்தியமில்லை. ஆனால் நீங்கள் கௌரிகுண்டிலிருந்து இதற்கு செல்ல வேண்டுமென்றால் சோன் பிரயாக்கிலே இதற்கான அடையாள அட்டையை செலுத்தி நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். ஆனால் பணம் குதிரையில் செல்ல வேண்டுமென்றால் போக வர 3500 ரூபாய், ஆனால் 7000 8000 என்று கேட்பார்கள். நீங்கள் பேரம் பேசிதான் இதை முடிக்க வேண்டும். அரசாங்க கட்டணத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அதேபோல்தான் டோலியில் செல்வதாக இருந்தாலும் நீங்கள் ஏராளமான பணத்தை செலவழிக்க வேண்டும். இது தவிர்த்து ஹெலிகாப்டர் செல்வது என்றால் நீங்கள் முதலில் 7000 ரூபாய் என்று சொல்வார்கள். அதன் பின் வெதர் கண்டிஷன் சரியில்லை என்று கூறி வேறொரு குறுக்கு வழியில் இன்னொரு ஹெலிகாப்டரில் செல்லலாம் என்று உங்களை அழைத்து சென்று 10,000 12,000 என்று பணத்தை கறந்து விடுவார்கள். இதோ வாருங்கள், குதிரை பயணம். குதிரை பயணத்தின் போது எந்த குதிரை, அந்த குதிரையின் எண், குதிரை ஓட்டுவரின் நம்பர் மற்றும் அவருடைய லைசன்ஸை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். இதோ டோலியில் ஒரு பெண்மணியை சுமந்து செல்லும் இளைஞர். இதற்கு தனி கட்டணம். ஆனால் அரசாங்கம் விதித்த எந்த கட்டணத்தையும் இவர்கள் வாங்குவதில்லை. அதற்கு மேல் 2 மடங்கு. அதுவும் மொழி பிரச்சனை உள்ளவர்கள் என்றால் போதும். தென்னகத்திலிருந்து செல்பவர்களுக்கு ஹிந்தி மொழி பிரச்சனை. ஆதலால் அவர்கள் மாற்றினால் அவ்வளவுதான். ஆதலால் நீங்கள் முறையாக அனைத்து முன்பதிவு செய்து கொண்டு செல்வது மிக்க நலம். உடல்நிலை சரி என்றால் மருத்துவ சான்றிதழுடன் செல்லுங்கள். இல்லவென்றால் அதற்கு தனி கட்டணம், காசு. இதோ பாருங்கள், இங்கு வந்தும் செல்போனுடன் செல்லும் பெண்மணி. எவ்வளவு தூரம் பாருங்கள், மலைப்பகுதி, கரடுமுரடான பகுதி. சரி, டோலியில் செல்லலாம், கம்பூண்டி நடந்து செல்லலாம் என்று பார்த்தால் குதிரையில் செல்வதற்கு கட்டணம். இங்கு குதிரையில் செல்பவர்கள் பார்த்து செல்ல வேண்டும். ஏகப்பட்ட குதிரைகள், மலைப்பாதை, குகை, பாறைகள் தலையில் இடிக்கக்கூட வாய்ப்புள்ளது. இதோ பாருங்கள், ஒரு பெண்ணை இவர் எவ்வளவு லாபமாக தூக்கி செல்கிறார். நாம் சினிமா படங்களை பார்த்திருப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய வெயிட்டை தோளில் பட்டை கட்டி கொண்டு சுமக்கிறார். இதோ சுமந்து செல்லும் சிறிய பெண், இதோ ஒரு வயதான பெண்மணி. இவர்களை தூக்கி செல்வது இவர்களுடைய வேலை. ஆனால் குதிரை, லட்சக்கணக்கான குதிரைகள். நீங்கள் ஓலோ, ஊப்பர் போல் இங்கு குதிரைகளை பயன்படுத்துகிறார்கள். லட்சக்கணக்கான குதிரைகள். அவற்றுக்கு நீர் அருந்துவதற்கு தனித்தனி நீர் தொட்டி, அது கழிவுகளை வெளியேற்றுவதற்கென தனி இடம். இடையிலோ வழியிலோ அவைகள் தனது கழிவுகளை வெளியேற்றாது. ஏனென்றால் போகும் பாதை, லட்சக்கணக்கான குதிரைகள் செல்லும் பாதையில் அசுத்தம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக இப்படி ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார். இதோ வாருங்கள்,
அலகானந்தா, மந்தாக்கனி இரண்டும் 2 கலரில் ஒன்றாக சேர்ந்து கங்கையில் கலக்கிறது. புனித கங்கையில் கலக்கும் இந்த நீரை பாருங்கள். ஒரு நீர் என்ன கலரில் இருக்கிறது? ஒன்று செம்மண், ஒன்று சிமெண்ட் கலந்தது போல் தண்ணீர் நிறம். இரண்டும் சேர்ந்து இது கங்கையில் கொண்டு போய் கலக்கப்படுகிறது. இப்படி மலையிலிருந்து உருவாகும் கங்கை நமக்கு புனித கங்கையாக காட்சி அளிக்கிறது. இதோ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு, எவ்வளோ பெரிய நீளம். இங்கு பல அதிசயங்களும் உண்டு. இந்த பாலத்தை கடந்து சென்றால்தான் நீங்கள் கேதார்நாத் சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியும். கீழே பாருங்கள், எவ்வளவு தண்ணீர் வெள்ள வெளேன் என்று. இந்த பகுதியில் ஒரு அதிசயம் என்னவென்றால், ஒரு பகுதியில் குளிர்ந்த தண்ணீர் ஐஸ் கட்டி மிதக்கும், மற்றொரு பகுதியில் வெந்நீர் ஊற்று. நீங்கள் அதில் குளித்து ஆஹா உடல் சுகத்தை ஏற்றிக்கொள்ளலாம். உடல் அழுப்பெல்லாம் இந்த நீரில் குளித்தால் போய்விடும். அதையும் உங்களுக்கு காட்டுகிறோம், பாருங்கள். இதோ பாருங்கள், எவ்வளோ ஒரு மலை சுற்றிலும். இந்த பாலத்தை கடந்தால்தான் நீங்கள் கேதார்நாத்திற்கு செல்ல முடியும். இதோ பாருங்கள், வெந்நீர் ஊற்று, இதில் குளித்து மகிழும் மக்கள். எவ்வளோ பெரிய வெந்நீர் ஊற்று பாருங்கள். இது குளிர்ந்த -டிகிரிக்கு கீழ் உள்ள இடத்தில் இறைவனர்களால் உருவாக்கப்பட்ட வெந்நீர் ஊற்று. ரொம்ப இதமாக இருக்கிறது. இதற்கு பக்கத்திலே ஐசுகட்டிகள் மிதக்கும் தண்ணீர் நிலைகள். இப்படி வித்தியாசமாக இயற்கையுடன் ஆண்டவனின் திருவிளையாடல். இதோ பாருங்கள், குதிரைகள், எவ்வளவு குதிரைகள் என்று பாருங்கள், லட்சக்கணக்கு. இந்த பயணத்தை பற்றி அருமை நண்பர் ஜி கருணாநிதி அவர்கள் தனது பேட்டியில் பிற்பகுதியில் கூறியிருக்கிறார். அதை கவனமாக கவனியுங்கள், மிகவும் தெளிவாக கூறியிருப்பார். இதோ பாருங்கள், ஏகப்பட்ட குதிரைகள். அதில் அமர்ந்துதான் நீங்கள் சவாரி செய்ய வேண்டும். கரடுமுரடான பாதைகள், கல் பாதைகள். நீங்கள் உங்களுடைய ரசீதை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள். அதேபோல் குதிரை லைசன்ஸ் உள்ள குதிரையில் மாறியும் ஏறி விடாதீர்கள். அதற்கு இருட்டடிப்பு பணத்தை பிடுங்கி விடுவார்கள். நீங்கள் எச்சரிக்கை. பாருங்கள், பாறை, தொடும் பாறைகள், எவ்வளவு குதிரை என்று பாருங்கள். மிகவும் சிஸ்டமேட்டிக். ஓலோ ஊப்பரில் எப்படி நீங்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்கிறீர்களோ அதேபோல் இந்த குதிரைகளை சோன் பிரயாக்கிலே நீங்கள் முன்பதிவு செய்து விட வேண்டும். அப்பொழுதே குதிரைக்காரனின் லைசன்ஸ் எண், தொலைபேசி எண் போன்றவற்றை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் பணம் செலுத்தியதற்கான ரசீதியோ கையில் கட்டியிருக்கும் டேக்கையோ கொடுத்து விடாதீர்கள். எங்கு நீங்கள் பொருட்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு அதிசயம் என்றால் இந்த குதிரைகளுக்கு பல சிஸ்டம் பழக்கி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு குதிரை பாருங்கள். இதுவரை இது போன்ற காட்சிகளை நீங்கள் எந்த ஒரு யூடியூப் மற்றும் தொலைக்காட்சிகளில் கண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுக்காக இங்கிருந்து செல்லுபவர்கள் எவ்வளவு சிரமத்தை கடந்து கேதார்நாத் சுவாமியை தரிசனம் செய்கிறார்கள் என்பதற்காக இந்த வீடியோ. எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனமாக இந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ. ஏனென்றால் மே 2ஆம் தேதி இந்த கோயில், கேதார்நாத் சுவாமி கோயில் திறக்கப்படும். தீபாவளிக்கு மறுநாள் மூடப்படும். 6 மாத காலம். இதோ பாருங்கள், ஹெலிகாப்டர் பயணம். இங்கும் ஒரு உள்ளடி வேலை. இவர்கள் ஒரு கட்டணம் நிர்ணயித்து வைத்திருப்பார்கள், அதை செலுத்த வேண்டும். திடீரென்று வானிலை கோளாறு என்று கூறி ஹெலிகாப்டரை இயக்க மறுப்பார்கள். பின்பு ஒரு புரோக்கர் ஒருவர் வருவார். இதைவிட 2000 ரூபாய் கூட கட்டணம் செலுத்தினால் அங்கு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கிறது, அது செல்லலாம் என்று உங்களை அழைத்து சென்று அனுப்பி வைப்பார்கள். பின்பு உங்களை ஏற்ற மறுத்த ஹெலிகாப்டர் இதே போன்ற காரணத்தை சொல்லி மற்றவர்களை அழைத்து செல்லும். ஆனாலும் இதற்கும் முன்பதிவு அவசியம். புரோக்கர்கள் மூலம் சென்றீர்கள் என்றால் 2 மடங்கு 3 மடங்கு பணத்தை வாங்கி கொண்டு உங்களை அலைய விடுவார்கள். இதோ பாருங்கள், ஹெலிகாப்டர் பயணத்தில் 15 நிமிடத்தில் சென்று விடலாம். மிகவும் சொகுசான பயணம் என்றாலும் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு நீங்கள் முறையாக பணம் செலுத்தி வந்தால் அதற்கான பலன் கிடைக்கும். இல்லை என்றால் நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். ஹெலிகாப்டர் ரத்து, அப்போ இன்று கிடையாது, நாளை 2 நாள் தங்குங்கள்
என்று உங்களுக்கு அங்கு ரூம் செலவும் இழுத்து விடுவார்கள். இதோ பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் புறப்பட தயாராகிறது. ஒரு ஹெலிகாப்டர் இறங்குகிறது. உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் இதை உங்களுக்கு தெளிவாக எனது நண்பர் கருணாநிதி மூலம் படம் பிடிக்க செய்து உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு உதவும், எங்களுக்கும் புண்ணியம். ஆதலால் கேதார்நாத் பயணம் செல்பவர்களுக்கு இருக்கும் சிரமம், அதுவும் குறிப்பாக மொழி பிரச்சனை உள்ளவர்கள், தென்னிந்தியாவை சேர்ந்த பக்தர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னோட்டமே இந்த வீடியோ ஒளிய யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. இதற்கு பின் நீங்கள் இங்கு இருக்கும் வித்தியாசமான இயற்கை காட்சிகளையும் இறைவனுடைய அருளையும் பெறலாம். அவ்வளவு ஒரு நேர்த்தியான இயற்கை சூழல் மிகுந்த பகுதி. இதோ வாருங்கள், ஹெலிகாப்டர் சுற்றி கொண்டு பெறப்படுகிறது. இப்படியாப்பட்ட ஹெலிகாப்டர் பயணம் காஸ்ட்லி, பட் அவசரத்திற்கு தேவைக்கு இவை மிகவும் உதவிகரமாகத்தான் இருக்கும். அதனால் ஹெலிகாப்டர் பயணம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொண்டு அதற்கான ரசீதை தர வேண்டும். இதோ வாருங்கள், வெள்ளமென ஓடும் நீர், சில்லென்று அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி குடிக்கிறார் பாருங்க. அவ்வளவு சுத்தமான இயற்கை மனம் கலந்த நீர். இந்த நீர் ஒரு பக்கம் என்றால் நீரூற்று ஒரு பக்கம். இதோ வணக்கம். இன்னைக்கு கேதார்நாத் போகிறத பற்றி பேசுகிறோம். கேதார்நாத் போகணுன்னா நம்ம எங்கே இருந்தாலும் டெல்லி போய் ரீச் ஆகிடணும். டெல்லியிலேருந்து ஹரித்துவார்லேருந்து ரிஷிகேஷ் போய் சேர்ந்தோன்னே ரிஷிகேஷில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் கேம்ஸு, படகுல போகிறது, மேலேருந்து ஜம்பிங், பிரிட்ஜு ஹேங்கிங் நிறைய இருக்குது. அதுகளை நம்ம பார்த்துட்டு வரலாம். கோயில்களும் நிறைய, மடங்கள் நிறைய. அதுமாரி ருத்ராட்ச மரங்கள் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதை ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்க முடியும். வேறு இடங்களில் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்க்க முடியாது. அது மறக்காமல் அங்கே பார்க்கலாம். நம்ம ரிஷிகேஷில் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ரிஷிகேஷ்லேருந்து சோன் பிரயாக்குங்கிற இடத்துக்கு போகணும். இந்த சோன் பிரயாக்கோட பஸ்ஸு இது முடிஞ்சிடும். சோன் பிரயாக் வரைக்கும் தான் நம்ம அங்கே பஸ்ஸில் போக முடியும் கேதார்நாத் வழியில். இந்த சோன் பிரயாக்கு போகிறதுக்கு முன்னாடியே ருத்ரப்பிரயாக், நந்தப்பிரயாக், கர்ணப்பிரயாக் இப்படி வரும். அதில் ருத்ரப்பிரயாக்குங்கிற இடத்துல அலகானந்தா, மந்தாகினி 2 நதி ஒன்று சேர்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப அபூர்வமான காட்சி. ஒரு நதி கலங்கி போய் வரும், ஒரு நதி ரொம்ப தெளிவாக வரும். இது ரெண்டும் ஒன்று கலந்து தான் பிறகு கங்கையாக மாறுது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு நீங்கள் சோன் பிரயாக்கு போயிடலாம். சோன் பிரயாக்கு போனோன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது பதிவு. இந்த பதிவு அவசியம். நம்ம ஆதார் அட்டையை கொடுத்து அங்கே பதிவு பண்ணிக்கணும். ரொம்ப உடம்பு மெலிஞ்சு இருந்தாலோ அல்லது ஏதாவது இருந்தாலோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் சில பேர்கிட்ட கேட்பாங்க. அதை காமிச்சு நம்ம பதிவு பண்ணிக்கணும். அப்புறம் குதிரைக்கு அங்கேயே பதிவு பண்ணிக்கணும். குதிரைக்கு வந்து அங்கே 2500 ஏறவும் இறங்க 1000 ரூபாயும் 3500 போட்டிருக்கோம். ஆனால் அது பெரிய ஸ்கேம். அது 7000 8000 செலவாகும். நீங்கள் அதை பேரம் பேசி தான் அதை சமாளித்து ஆகணும். சோன் பிரயாக்கில் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரு ஜீப்பில் சவாரி பண்ணணும். ஒரு 50 ரூபா 60 ரூபா கேட்பாங்க. ஜீப்பில் ரொம்ப நெருக்கி தான் அழைச்சிட்டு போவாங்க. அந்த ஜீப்பு சவாரி மட்டும்தான் அங்கேருந்து. அந்த ஜீப் சவாரி அந்த இது சோன் பிரயாக்லேருந்து கௌரிகுண்டு வரைக்கும் போகும். இதோட நம்மளுடைய இது எல்லாம் முடிஞ்சிட்டு கௌரிகுண்டில் நிறைய டெக்காத்லான், நிறைய ஷாப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையானது, மெடிசன் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஷூ, போர்வை, ஜர்க்கின் எது வேணுமோ வாங்கிக்க முடியும். ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். அதை வாங்கி முடிச்சுக்கிட்டு அந்த கௌரிகுண்டு பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு நடைப்பயணம் தொடங்கிடலாம் அல்லது குதிரை பயணம் தொடங்கிடலாம். அந்த பிரிட்ஜை தாண்டின உடனே ஒரு வெந்நீர் ஊற்று வரும். அதில் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு அங்கே உள்ள ஒரு ஆலயத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு கேதார்நாத்துக்கு நீங்கள் கிளம்பலாம். குதிரையில் கிளம்பும்போது ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில நின்று பார்த்துக்கிட்டு போகலாம். அடுத்தது நடந்து போகிறது ரொம்ப ஏர்லியர்லாம் போயிட்டால் நல்லது. குதிரையில் போகும்போது சில மலையில் மண்டையில் இடிக்கிறது மாதிரி இருக்கும். குகை மாதிரி சைடில் உரசுற மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் போகணும். குதிரைக்காரன்ட்ட எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பணம் கட்டின ரசீட்டையோ அவன் லைசன்ஸையோ நீங்கள் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறது நல்லது. இந்த குதிரை வந்து அங்கே லட்சக்கணக்கான குதிரைகள் இருக்கும். இதில் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி போகிறதெல்லாம் பயப்பட வேண்டாம். அவன் உங்களை வந்து கண்டுபிடிச்சிக்குவோம். நீங்கள் உங்கள் குதிரையை ஏறி போயிட்டுருக்கணும். இடையில குதிரையை மாற்றுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. பணம் கேட்டால் ஏதோ அவனுக்கு சாப்பாடு செலவு கொடுக்கலாம். நீங்கள் மேலே போய் மத்தியானத்துக்கு மேலே போயிடுவீங்க. மேலே சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் கடையில் நிறைய இருக்கும், ரோட்டு கடைகள், அதில் சாப்பிட்டுட்டு நீங்கள் உடனே அந்த குதிரையை கிளம்பி கீழே வந்துடலாம்.
உங்களுக்கு வந்து இந்த கேதார்நாத் பயணத்தில் கௌரிக்குண்டு டு கேதார்நாத் இது மட்டும்தான் மிக சிரமமான சூழ்நிலையாக இருக்கும். மற்றபடி இந்த பயணம் ரொம்ப அனுபவம், ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்க வேண்டிய இடங்கள், அருவிகள், ப பனி சாரல்கள், பனிமலைகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஜெய் கேதார்நாத். நன்றி நண்பர் கருணாநிதி அவர்களே. இதோ பாருங்கள், இந்த பாலத்தை கடந்தால் கோயிலுக்கு சென்று விடலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 100 மீட்டர் அளவுக்கு செல்ல வேண்டும். கீழே ஏற்கனவே உத்தரகண்டில் வந்த வெள்ளம் ஏற்பட்ட நதி இதுதான். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். இயற்கை சூழல். திடீரென்று பனிமூட்டம், திடீரென்று வெயில். ஆனால் ஜில்லென்று தண்ணீர் உடலுக்கு இதமாகத்தான் இருக்கிறது. இறைவன் படைப்பில் அவனுடைய விளையாட்டு. அதாவது பார்வதி தேவிக்காக தோன்றிய இடம் என்று இந்த கேதார்நாத் பகுதியை சொல்லுவார்கள். அவ்வளோ ஒரு புனிதத்தன்மையான கேதார்நாத்திற்கு செல்வதென்றால் இந்தியர்களின் கனவு. இங்கு விதவிதமான ஆன்மீகத்திற்கு மனத்துக்கு இதயமான கேதார்நாத் மட்டுமல்ல, பத்ரிநாத்தும் உள்ளது. இப்படி செல்லக்கூடிய இடங்கள் ஏராளம். நீங்கள் இப்பகுதி சிவபெருமானின் இதயத்தை வெல்ல பார்வதி தவம் இருந்த இடம் இந்த பகுதியை சொல்வார்கள். அதனால் சிவனின் இதயம் இங்குதான் இருக்கிறது என்று மக்களின் கருத்து. இதோ பாருங்கள், கோயிலில் சுற்றி கடைகள், கூட்டம், மக்கள் வெள்ளத்தில் கேதார்நாத். இதோ பாருங்கள், ஏகப்பட்ட சாமியார்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இங்கு கோயிலுக்குள் செல்போன் அனுமதி இல்லை. ஆனாலும் அவரை படம் பிடித்து காட்டி அதனுடைய சக்தியை குறைக்க நமக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் தெய்வம் தனி. சுற்றுப்புறங்களை பாருங்கள். இங்கு பல சாமியார்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் கலாச்சாரம் வேறு. இதோ கோயில் திறக்கும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதிகாலையில் 6 மணிக்கு நீங்கள் சோன் பிரியாக்கிலிருந்து கிளம்பினால் மதியத்திற்குள் சென்று விடலாம். அங்கு உணவுகள் அன்னதானம் மூலம் கொடுக்கப்படுகிறது. இதோ பாருங்கள், செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று ஃபோன். கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை, பறிமுதல் செய்து விடுகிறார்கள். சில பேர் தெரியாமல் எடுத்து விடுவது உண்டு. ஆனால் அதை நாங்கள் விரும்பவில்லை. இதோ பாருங்கள், எவ்வளவு கூட்டம். பக்தர்களின் கூட்டத்தில் இதோ இருவர் சுவாமியார் வேஷத்தில், சிவன் வேஷத்தில் அமர்ந்திருக்கும் காட்சி. இப்பகுதிக்கு சென்றாலே மனம் அமைதி அடைகிறது. ஒரு மாய சக்தி இங்கு இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளோ பெரிய வெள்ளம், உத்தரகண்டே அலறியது. ஆனால் சிவபெருமானை காத்தது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையும் இப்பொழுது உங்களுக்காக காட்டப்படும். உண்டியல், இங்கு தானம் தர்மங்கள் செய்கிறார்கள் தாராளமாக. கம்பிளி போன்ற போர்வைகளை வழங்குவது பெரிய புண்ணியம். அதற்குள் இருட்டி விட்டது பாருங்கள், பனிமூட்டம். இப்படி ஒவ்வொருவரும் பல சிரமங்களுக்கிடையே சென்று கேதார்நாத்தில் எம்பெருமானை தரிசனம் செய்யும்போது அனைத்து வழிகளும் அப்படியே தென்றல் போல் பறந்துவிடும். வரும்போது மனதில் ஒரு அமைதி, ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. இறைவனா ஈசபெருமான் சிவபெருமானை கண்ட மகிழ்ச்சி. அனைத்து துன்பங்களும் அப்படியே பனியென கரைந்து போய்விடும். இதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டம். இவனை தரிசிப்பதற்கான இவ்வளவு வழிபாட்டு முறைகள். இவ்வளவு மைல் தூரம் கடந்து வந்து சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக பட்டபாடு கொஞ்சம் நஞ்சமில்லை என்று என்பவர்கள் சிவனை தரிசனம் செய்தவுடன், கேதார்நாத் சுவாமியை தரிசனம் செய்தவுடன் அனைத்தும் மறந்துவிடும். அந்த சந்தோஷம், அவன் மீது உள்ள மையம், அவன் மீது உள்ள நாட்டம், சிவபெருமானின் ஆசி உங்கள் உடல் வலியை தீர்த்துவிடும். இது ஒரு புண்ணிய காரியம். ஆதலால் தான் உங்களுக்கு இதை பற்றிய விவரங்களை தெரிவிக்கிறோம். கூட்டம், எப்படி டெல்லியிலிருந்து செல்வது, டெல்லியிலிருந்து சென்ற பிறகு நீங்கள் எங்கெங்கு எதை வாங்க வேண்டும். நீங்கள் ரிஷிகேஷிலே உங்களுக்கான ஆடைகளை, ஷூ போன்றவை விலை மலிவாக இருக்கிறது. இங்கிருந்து தூக்கி கொண்டு அலையாதீர்கள். அங்கு இந்த ஊருக்கு தகுந்தபடி உங்களுக்கு துணி வகைகள், சொட்டர், ஷூ, கையுறைகள் போன்றவை மிக மலிவான விலையில் கிடைக்கிறது.
ஆனால் உள்ளே கோயிலுக்குள்ளே சென்று வாங்க முயற்சிக்காதீர்கள். அப்பகுதியில் விலை 2 மடங்கு. ஆதலால் முன்கூட்டியே நீங்கள் செல்வது நலம். பாருங்கள், கோயில் உள்பிரகாரத்தை இப்போ காணலாம். இதுபோன்று ஏராளமான அதிசயங்கள் நிறைந்தது. இதோ இந்த பாறை தான் சிவபெருமானின் காத்த பாறை. சிவனே தன்னை காத்து கொண்டானா என்பதற்கு போல் உங்களுக்கு கேள்வி எழும். ஆனால் சிவனே பாறையாக வந்து நின்ற இடம் என்று தான் சொல்ல வேண்டும். அவனை உலகத்தையே காப்பவன். அவனை காப்பதற்கு நாம் யார்? அதனால் சிவனே மலையாக வந்து பாறையாக வந்து நின்று கோயிலே உள்ளே இருந்த பட்டர்கள் முதல் அனைவரையும் காத்த அதிசய நிகழ்ச்சி இன்று கேட்கும்போதும் கண் குளமாகிறது. எவ்வளவு ஒரு புண்ணிய காரியம்! இதற்காக பாடுபட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கடமை. எவ்வளவு முயற்சி பாருங்கள். இந்த பாறை தான் பின்பக்கமாக வந்து கேதார்நாத் சுவாமி கோபுரத்தை சிவனாக வந்து காத்தது என்று தான் சொல்ல வேண்டும். சிவனே காத்தான் என்று சொல்ல வேண்டும். அவன் உங்களை காப்பாற்ற மாட்டானா? இதோ பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழல். உங்களுக்காக மீண்டும் விரிவாக தருகிறோம். வாருங்கள்.